ஸ்ரீ கராத்தே முனிப்பன் சுவாமி திருக்கோவில் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் அர்த்தஷ்டம சனியில் பயணிச்சிட்டு இருக்கிறீங்க, ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன பலன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கோச்சார ரீதியாக தான் உங்களோட வரைபடம், ஓகேங்களா? ரைட், ஓகே. இதை கொண்டு தான் நான் பலன் சொல்ல போகிறோம். உங்களோட அமைப்பு அனைத்து இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்டோம்னாக்கா, எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி எந்த அளவு நீங்கள் எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு வெற்றிகள் முயற்சிகள் உங்களுக்கு முயற்சி மூலியமாக நீங்கள் வெற்றி காணுவீங்க. உங்கள் பொருளாதாரத்தை வாழ்வாதாரத்தை ஈட்டக்கூடியது என்ன எப்படின்னு கேட்டோம்னாக்கா, அதாவது தாயாரிடம் பார்த்தீங்கன்னா உதவிகள் கேட்பீங்க, ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, சரி எனக்கு தாயார் இல்லைங்க அப்படிங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ வண்டி வீடு வாகனம் மூலியமாக ஒரு உதவி பெறுவீங்க, ஓகேங்களா? அப்போ அது படித்த படிப்பு மூலியமாக நீங்கள் உதவிகள் பெறுவீங்க. அது மூலியமாக உங்கள் நிலைமையை உங்கள் பொருளாதார வாழ்வாதாரத்தை இந்த மாதங்களை சமாளித்து வருவீங்க, ஓகேங்களா? அப்போ நம்ம காலகட்டங்களில் குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு டீமாக ஒரு ஒர்க் பண்ணி சம்பாரித்து ஒரு வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வீடு ஆர்டர்ஸும் வண்டி ஆர்டர்ஸும் நடக்கும், ஓகேங்களா? அப்போ குடும்பமாக சேர்ந்து செயல்பட்டு ஒருத்தர் வந்து உயர்கல்வி படிக்கிறது இந்த காலகட்டம் நடக்கும். சொல்லாமா? சொல்லிடலாம். அப்போ அந்த காலகட்டங்களில் இளைய சகோதர காலகட்டங்களில் நல்லா மும்முரமாக நல்லா வீரியமாக செயல்படுவாங்க. அதிகப்படியாக பயணத்தில் அதிகமாக பயணிப்பாங்க. அப்போ அந்த காலகட்டங்களில் அவங்க படித்த படிப்பில் லாபம் பார்ப்பாங்க, வருமானத்தை பார்ப்பாங்க. அப்போ தாயாரோட இணக்கமாக இருப்பாங்க யாரும் இளைய சகோதரிகள், ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் மாமனாரோட அமைப்பு இந்த காலகட்டங்களில் அவர் மூலியமாக நம்ம பொருளாதாரம் ஈட்டக்கூடிய அளவு இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சொந்தமாக தொழில் யாரும் துணைக்கிற வேண்டாம். இருக்கிறத வச்சு அப்படி ஓட்டுங்க, அது நான் ஒரு நல்ல நிலைமை கொடுக்கணும். அப்போ அடிமை வேலைக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், சம்பளம் என்கரேஜ் ஆகும். அதாவது மாத சம்பளம் வார சம்பளம் கூலி வேலைக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்குலாம் ஒரு ப்ரொமோஷன் என்கரேஜ், கூலி அதிகம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம்பளம் உயர்வு கிடைக்கும், ஒரு ப்ரொமோஷன் பதவி கிடைக்கும். சொல்லாமா? சொல்லிடலாம், ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் எல்லாமே உங்களுக்கு மாற்றம் தான். அப்போ அந்த காலகட்டத்தில் நான் வந்து இந்த தொழிலை மாற்றலான்னு இருக்கிறேன், இந்த வீடு மாற்றலான்னு இருக்கிறேன், வண்டி மாற்றலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஜனனகால ஜாதகம் ஒத்து போச்சுன்னா அந்த கோச்சார ஜாதக பலன் பிரகாரத்தை ரெண்டு இணைச்சி பார்க்கும்போதும் அது ரெண்டும் ஒத்து போச்சுனாக்கா உங்களுக்கு அந்த மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். ரொம்ப நாளாக தடையாக இருந்தது போனால் அந்த தடைகளே இப்போ நம்மளுக்கு வந்து வெற்றி கொடுக்கும், நல்ல வீரியத்தை கொடுக்கும், நல்ல இன்னும் மேலும் நம்ம ஆர்வத்தை கொடுக்கும், முயற்சி இன்னும் பார்த்தீங்கன்னா நல்ல பலனை கொடுக்கும். சொல்லாமா? சொல்லிடலாம். சரி, எங்களுக்கு பூர்வீக குலதெய்வம் இதெல்லாம் எப்படிங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் குலதெய்வங்கள் போக முடியாதெல்லாம் இப்போ எந்த அளவுக்கு குலதெய்வத்தை எஃபர்ட் போகிறீங்களோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும், ஓகேங்களா? அப்போ குலதெய்வம் கோயிலில் ஒரு சில மாற்றங்கள் வரும், ஏதோ சேஞ்சஸ் பண்ணி ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும், ஓகேங்களா? அப்போ குழந்தைங்க சிறு வண்டி வாங்கி கொடுப்பீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ சிறு வண்டி வாங்கி கொடுத்தீங்களா? அப்போ குலதெய்வம் கோயில் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா இங்கே ஒரு மாற்றங்கள் ஏற்படுங்கிறோம். அப்போ அங்கே மாற்றங்கள் ஏற்படலைன்னா இங்கே குழந்தைங்களுக்கு சிறு வண்டிகள் வாங்கி கொடுப்பீங்க, அப்போ டூ வீலர் வாங்கி கொடுப்பீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. அப்போ இடம் மாறுவீங்க. அப்போ பூர்வீகத்தில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இடம் மாறி வேறு பக்கம் வருவீங்க. சொல்லாமா? சொல்லிடலாம். அப்போ நீங்கள் ஜோதிடராக இருக்கிறீங்க, மாந்திரிவாதியாக இருக்கிறீங்க, ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறீங்க, ஒரு கலைத்துறையில் இருக்கிறீங்க, ஓகேங்களா? அப்போ இந்த துறையில் இருக்கிற அனைவரும் வந்து காலகட்டங்களில் அதில் சின்ன மாற்றங்கள் பண்ண போய் இல்லை அதில் விடாமுயற்சியா ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போகிற அந்த காலகட்டங்களில் அது ஜெயமாகும். அது மூலிமா ஒரு பொருளாதார வாழ்வாதாரம் பேர் புகழ் உயரும். சரி, வேலையாட்களை வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கிறேங்க, இதெல்லாம் எப்படிங்க இருக்குது எனக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து காலகட்டங்களில் ஒரு நல்ல முறையாக இருக்கும். அப்போ வேலையாட்களை இப்போ அடுத்து சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அப்போ அவங்க கூட நம்ம சிறு பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தாய்மாமன் உறவு கூட ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும், இல்லை அவங்க கூட சேர்ந்து பயணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும், ஓகேங்களா? அப்போ சிறு மருத்துவ செலவு அந்த இடத்துல வரும். இதெல்லாம் கொடுத்து அதெல்லாம் வேலையாட்களும் சரி, தாய்மாமனும் சரி, இளைய சகோதரர்கள் காலகட்டம் கொடுத்து வாங்கிறது கொஞ்சம் பார்த்து கணக்காக உஷாராக இருக்கணும், ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கை எனக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டால் திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சீராக இருக்குமான்னு கேட்டால் ஓரளவு சீராக இருக்கும்.
அப்போ திருமண வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும், சிறு தாமதங்கள் ஏற்படும். ஓகேங்களா? சரி, டைம் ஆகிட்டே இருக்குது. நன்றி, வணக்கம்.